கனடாவின் ஒட்டாவா நகரில் மாடியிலிருந்து சிறுமி தவறி விழுந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அல்டா விஸ்டா டிரைவ் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் 11வது மாடி பால்கனியிலிருந்து தவறி விழுந்த சிறுமி ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை முற்பகல் 11:22 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த அவசர மருத்துவ பிரிவினர் சிறுமியை பரிசோதித்ததோடு உடனடியாக சீவ் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவத்தை நேரில் பார்த்த ஹலிமா பேகம் என்ற பெண்மணி கருத்து தெரிவிக்கையில், அந்த சிறுமி பால்கனியில் உள்ள நாற்காலி ஒன்றின் மேல் ஏறி நின்றதை தான் கண்டதாக தெரிவித்துள்ளார். அடுத்த சில நிமிடங்களில் ஏதோ ஒன்று கீழே விழுவதை பார்த்தேன் என்று கண்ணீருடன் கூறியுள்ளார். சிறுமி கீழே விழுந்ததும் அந்த பகுதியில் தனது நாயுடன் உலாவிக் கொண்டிருந்த ஒரு நபர் ஒருவர்தான் முதலாவதாக ஓடி சென்றுள்ளார். அந்த நேரத்தில் சிறுமி சுவாசித்துக் கொண்டிருந்த போதிலும் அவளால் உடலை அசைக்க முடியாமல் அப்படியே தரையில் கிடந்ததாக நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர். மற்றொரு குடியிருப்பாளரான சுகைப் சௌத்ரி கூறுகையில், 2 பிள்ளைகள் பால்கனியில் விளையாடி கொண்டிருந்ததாகவும் அதில் ஒரு பிள்ளை திடீரென கீழே விழுந்து விட்டதாகவும் இதை கண்ட தனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வருட தொடக்கத்தில் இருந்தே ஒட்டாவா பகுதியில் பிள்ளைகள் உயரமான ஜன்னல் மற்றும் பால்கனிகளில் இருந்து கீழே விழுந்து காயமடையும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த ஏப்ரல் மாதமும் ஒரு சிறுவன் இதுபோல விழுந்து உயிரிழந்திருந்தார். இதனால் பெற்றோர் மற்றும் கட்டட உரிமையாளர்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.